இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் என் வாழ்வில் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறவர்கள் நாங்கள் கரங்களை தட்டி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அவர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். அவர் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை உங்கள் முன்பாக வழங்கும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காக தேவனை நான் மென்மேலுமாக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல, கர்த்தர் 3 தடவை இந்த நேர ஆராதனை ஞாயிறு ஆராதனையில் பேசும்படியாக கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார். முதலாவதாக நான் பேசின ஒரு காரியம் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறது. எப்படி அந்நிய பாஷையிலே ஜெபித்து நாங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்கிறது. அடுத்ததாக ஒரு ஜெபத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதிகாலையிலே பண்ணுகிறதான ஒரு ஜெபம். அந்த ஜெபம் எப்படி எங்களை உயிர்ப்பிக்கிறது, என்னெல்லாம் அந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் நடப்பிக்க முடியும் என்று கர்த்தர் இன்றைய நாளிலும் நான் என்னத்தை தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது வேண்டுமென்று நான் யோசித்து இருக்கும் பொழுது கர்த்தர் ஏவினதான ஒரு காரியம் விசுவாச ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் 100% நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இந்த வார்த்தைகளை நான் போன கிழமை முழுதிலும் களம்பிலே இருந்திருந்தேன். நான் நேற்று காலை இந்த இடத்திலே வந்த பொழுது கர்த்தர் எனக்கு சில காரிய வசனங்களை கொடுத்திருந்தார். நான் நேற்றைய தினத்திலும் உபவாச கூட்டங்களுக்கு வந்தவர்களுக்கு தெரியும், நான் இங்கே வந்த பொழுது நான் என்ன வார்த்தைகளை எடுத்திருந்தேனோ அதே வார்த்தைகளை போதகர் மூலமாக பேசியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இன்றைய நாளிலும் உங்களோடு பேசுவார். நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகிறதில்லை. நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு விசுவாச ஜெபத்தை பற்றி கர்த்தர் எங்களுக்கு போதிக்கிறதை நாங்கள் காண்கலாம். நாங்கள் உண்மையாகவே என்னை எடுத்துக்கொண்டால் இந்த ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே இதனாலே நான் அநேக காரியங்களை தேவனிடத்திலிருந்து சுதந்திரித்து கொண்டேன். உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் ஏறாவூரிலே வசித்து கொண்டிருந்தோம். ஒரு நல்ல வசதியான குடும்பத்திலே இருந்தாலும் எங்களுக்கு 1989ஆம் ஆண்டு எங்களுடைய வீடு முற்றாக அழிக்கப்பட்டது. கலவரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எங்களுடைய வீட்டில் இருந்த சகல சொத்துக்களும், அங்கே அப்பா வேளாண்மை செய்கிறவராக இருந்தார். வீடு முழுக்க நெல்லுகள் காணப்பட்டது, அதற்கான முதல்கள் காணப்பட்டது. ஒரே நாளிலே எங்கள் சொத்துகள் அழிக்கப்பட்டது. யோபுக்கு எப்படி ஒரே நாளிலே அவனுடைய எல்லா சொத்துக்களும் அழிக்கப்பட்டதோ அதுபோல நாங்கள் 1989ஆம் ஆண்டு எங்களுடைய பூரணமாக எங்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டது. நாங்கள் இங்கே மட்டக்களப்புக்கு நாங்கள் வரும் பொழுது கையிலே ஒரு பேக்கோடு மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கடந்து வந்திருந்தோம். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் எங்களை ரட்சித்தார். தேவனை நோக்கி பார்க்கும்படியான கிருபை எங்களுக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் பார்த்திருந்தீர்களால் எங்களுடைய வாழ்வாதாரம் 0வாக இருந்தது. இன்றைக்கு பாருங்க, நீங்க இன்றைக்கு இங்கே இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போகும் பொழுது வீட்டிலே ஒன்றுமே இல்லை. யோசித்து பாருங்கள் எப்படியான ஒரு நிலைமை காணப்பட்டிருக்கும் என்று. நாங்கள் அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லாதவர்களாய் எங்களுக்கு இருந்ததெல்லாம் கடன் வாழ்க்கை எங்களை மூடியிருந்தது. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதவர்களாய் நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் நின்ற பொழுது கர்த்தரை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்கு கற்பித்ததான ஒரு ஜெபம்தான் இந்த விசுவாச ஜெபம். நாளுக்கு நாளாக இந்த விசுவாசத்தினால் எப்படி தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கர்த்தர் எங்களுக்கு போதித்ததன் நிமித்தமாக நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் அவரை விசுவாசித்து, எங்களுக்கு யாருமே இருக்கல, யாருமே எங்களுக்கு துணையாக இருக்கல, நாங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்ததன் மூலமாக கர்த்தர் இன்றைய நாளிலும் உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் எங்களை உயர்த்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் போகும். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் நீங்கள் யார் யாரெல்லாம் இப்படியான ஒரு நிலைமையில் என் ஜெபம் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது, என்னுடைய தேவைகள் இன்னும் எனக்கு சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்று நீங்கள் எத்தனை பேர் வந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். நாங்கள் வாசித்தோம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்கள். இவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னதை நடக்கும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த வேதத்திலே இந்த பகுதி எவ்விடத்தில் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாரும் நீங்க அறிந்திருப்பீங்க. இந்த சீஷர்களோடு கூட என்ன செய்றார்? இயேசு கிறிஸ்து ஊழியங்களுக்குள்ளாய் காலை வேளையிலே கடந்து போகும் பொழுது அவருக்கு பசி உண்டாகிறது. பசி உண்டாகும் பொழுது ஒரு அத்திமரத்தை நோக்கி அவர் போகிறார். அவர் அந்த இடத்திலே கனிகள் காணப்படும் என்று யோசித்து போகிறார். ஆனாலும் அந்த இடத்திலே இலைகள் மாத்திரமே காணப்பட்டது. அப்பொழுது அவர் அந்த அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார். அவர்கள் போய்விட்டு திரும்பி வரும் பொழுது அந்த அத்திமரம் பட்டு போயிருந்தது. அதை பேதுரு நினைவு கூர்ந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் இதை சபித்தீர், இது பட்டு போயிற்று என்று. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அது என்னால் மாத்திரமல்ல, அதை நீங்களும் செய்ய முடியும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜெபத்தை தான் நாங்கள் இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போறோம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். என்ன சொல்லப்படுகிறது? நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இதை நாங்கள் யோசிக்கும் பொழுது ஒரு சின்ன ஜெபம் மாதிரி தான் காணப்படுகிறது. ஆனால் இதற்குள்ளாய் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதம் முழுதிலுமே இந்த விசுவாசத்துக்கான ஒரு முதன்மையான இடத்தை தேவன் கொடுக்கிறார். அதுவும் உங்களுக்கு தெரியும், 2 பிரமாணங்கள் காணப்படுகிறது. என்னென்ன பிரமாணம் தெரியுமா இருக்கும்? என்னென்ன பிரமாணங்கள் வேதத்திலே காணப்படுகிறது? ஒன்று நியாய பிரமாணம், அடுத்தது விசுவாச பிரமாணம். ஆனாலும் இந்த வேதாகமம் முழுவதிலுமே இந்த விசுவாசத்துக்கு ஒரு முதலான இடத்தை தேவன் கொடுக்கிறதை நாங்கள் காண்கலாம். சில வசனங்களை நீங்கள் வாசிக்க தேவையில்லை. இதை ஆண்டவர் ஏன் இவ்வளவு முதற்படுத்துகிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவ்வளவு பேருமே நாங்கள் யாரு? நீதிமான். இந்த நீதிமான் எப்படி பிழைக்க முடியுமாம்? விசுவாசத்தினாலே பிழைப்பான். நாம சொல்லுவோமா? எங்களுடைய பேரை சொல்லி நாங்கள் சொல்ல போகிறோம், சுஜித், நீ நீதிமானாய் இருக்கிறபடியினால் விசுவாசத்தில் பிழைப்பாய். சொல்லுவோமா உங்களோட பேரை சொல்லி? சுஜித், நீ நீதிமானாய் இருக்கிறபடியினால் விசுவாசத்தினாலே பிழைப்பாய். நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போமானால் மாற்கு 9:23 இயேசு இப்படி சொல்கிறார், விசுவாசிக்க கூடுவானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதோடு சேர்த்து இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், நான் செய்கிறதையும் செய்வீர்கள், விசுவாசிப்பீர்களானால் அதை விட பெரிய காரியங்களையும் செய்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாங்கள் எபிரேயர் 11:3 வாசித்தால் அங்கே ஒரு வசனம் காணப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்தாலும் இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். நான் வேகமாய் போகிறேன். அடுத்தது இன்னொரு வசனம் 1 யோவான் 5:4 நாங்கள் வாசிப்போனால், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம் என்றால் எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமாம்? இந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். நான் இப்ப உங்களுக்கு கேட்கலாம், யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கு? என்னத்தை குறித்து விசுவாசம் இருக்கு? விசுவாசம் என்றால் என்ன? இந்த விசுவாசத்தை எப்படி நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நாங்கள் இந்த வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கும்போது எபிரேயர் 11 விசுவாசத்தின் அதிகாரம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஏன் அந்த இடத்திலே விசுவாசத்தை பற்றி அநேக காரியங்கள் அந்த இடத்திலே காணப்படுகிறது. விசுவாச வீரர்கள் பட்டியல் காணப்படுகிறது. எங்களுக்கு 2 முறை பாஸ்டர் ஜெபி எங்களுக்கு அதில் இருக்கிற சிலவற்றை எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தார். 11 முழுதிலும் விசுவாச வீரர்கள் பட்டியல் அங்கே காணப்படுகிறது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்திலே நியாய பிரமாணத்தை அவர்கள் பிடித்ததை பற்றி அல்ல, விசுவாச வீரர்களாய் என்ன செய்தார்கள் என்று காணப்படுகிறது. தேவன் இந்த விசுவாசத்திற்கு இவ்வளவு இடம் கொடுப்பதற்கு இன்னும் ஒரு காரணம். நாங்கள் வாசிப்போம், எபிரேயர் 11 எபிரேயர் 11 ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே நாம்
உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானதென்றும் இவ்விதமாய் காணப்படாதவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். என்னென்ன இடத்திலே சொல்லப்படுகிறது? தேவன் கூட என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை விசுவாசத்தினாலே வார்த்தையினாலே உருவாக்கினார். நாங்கள் காண்கிறதான இந்த மலைகள், நாங்கள் காண்கிறதான இந்த எல்லா நிலப்பரப்புகள், நாங்கள் காண்கிறதான எல்லாமே எப்படி உருவாக்கப்பட்டது? வார்த்தையினாலே விசுவாசத்தை கொண்டு உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க கீழே பார்த்தோம் என்றால் என்ன? இருக்கிற ஒன்றை வைத்து கர்த்தர் என்ன செய்யல? இன்னொன்றை உருவாக்கல. விஞ்ஞானிகள் எப்படி உருவாக்குறாங்க? ஏற்கனவே இருந்த ஒரு மூலப்பொருளை கொண்டு இன்னொன்றை அதை சேர்த்து உருவாக்குறார்கள். ஆனால் தேவன் எப்படி இந்த உலகத்தை உருவாக்கினார்? தேவன் வார்த்தையினாலே விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இப்ப நாங்கள் இந்த விசுவாசம் என்ன என்று எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை நாங்கள் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா விசுவாசம் என்றால் என்ன? வேதத்திலே காணப்படுகிறது. விசுவாசம் என்றால் என்ன? அநேகர் சொல்லுகிறீங்க என்ன? விசுவாசம் நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நான் உங்களோடு சொல்வேன், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருமே விசுவாசிக்கிறீங்க. ஆனால் அது விசுவாசம் இல்லை. எப்பயோ ஒரு நாள் நடக்க போற ஒரு காரியத்தை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? நாளைய தினத்திலே உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா தேவை. எப்படி? உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா நாளைக்கு தேவை. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? தேவனை விசுவாசிக்கிறீங்க. என்னது? அப்ப எப்படி நீங்க அதை விசுவாசிக்க முடியும்? நாளைக்கு எனக்கு 50,000 ரூபா தர நான் யாரிடமும் கேட்க மாட்டேன், யாரிடமும் நான் கடன் வாங்க மாட்டேன், நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? எப்பயோ ஒரு நாளையில நடக்க போற ஒரு காரியம். நாம் எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை குணமாக்குவார், கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்திலே வைப்பார். நாங்கள் சொல்லும் பொழுது அது விசுவாசம் அல்ல, அது எங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஏன் புறஜாதிகள் கூட சில நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அதை கிரியை செய்ய பண்ணுகிறது தான் என்ன? விசுவாசம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு காரியம் இல்லை, ஆனாலும் அதை உருவாக்குகிறது இந்த விசுவாசம். தேவன் எப்படி உருவாக்குனார்? இல்லாத ஒரு காரியத்தை வார்த்தையின் மூலமாக அவர் உருவாக்குகிறார். அப்ப ஒரு நீங்கள் ஒரு காரியம் உங்களுக்கு தேவை, அதற்கான எந்த சாத்தியமும் உங்களுக்கு இல்லை என்றாலும் அதை தேவன் செய்வார் என்று நாங்கள் விசுவாசித்தால் அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலும் கர்த்தர் மேய்ப்பன் ஊடாக இந்த காரியத்தை ஒரு அடித்தளத்தை போட்டிருந்தார். வந்தவர்களுக்கு தெரியும். அவர் தன்னுடைய சாட்சியை அவர் சொன்னார். அவர் இந்தியாவிலே இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடந்தது. அவருக்கு தெரியாத இடம், அவர்கள் யாருமே அவர்களை தெரியாது. இதை அவர் நேற்றைய தினத்திலும் அவர் சொன்னார். யாருமே காணப்படாது. அவர் கொண்டு வந்த கோட்டுக்குள்ளே அவருடைய பாஸ்போர்ட், அவருடைய காசு எல்லாம் காணப்பட்டது. அவர்கள் யாரிடமே அதை கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது அவர் கையிலே இல்லை. அவர்களுக்கு பாஸ்டருக்கு கை கால் இயங்கவில்லை, தன்னுடைய வாயினாலே பேச முடியவில்லை. ரிப்போர்ட் வந்துள்ளது, 2 நரம்புகள் வெடிக்கப்பட்டிருக்கிறது. அவரை கொண்டு வைத்ததான ஒரு இடம் ஹோமா இவளை இருக்கிறார்கள் வைத்த ஒரு இடத்திலே அவர்களை வைத்தார்கள். அவர் சொன்னார், எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் போயிற்று. நான் திருப்பி எழும்பி நடப்பதற்கான எந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கவில்லை. ஆனாலும் தேவனை அவர் விசுவாசித்தார். இன்றைக்கு எங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக அவர் சாட்சியாக இருக்கிறார். இதுதான் விசுவாசம். நாங்கள் காணாத ஒன்றை, எந்த ஒரு முயற்சி செய்து செய்ய முடியாத ஒன்றை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நாங்கள் உங்களுக்கு தெரியுமா விசுவாசத்தின் தந்தை யார்? ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தான் இந்த விசுவாசத்தின் தந்தை. நாங்கள் ரோமர் வாசிக்க போகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் வாசிப்போம். எப்படியாக இந்த ஆபிரகாம் விசுவாசத்தை செயற்படுத்தி கொண்டான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19, 20, 21, 22ஆம் வசனங்களை வாசிப்போம்.
ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது அவருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம், உன் மூலமாக உன் சந்ததி விளங்கும் என்றதை ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆனாலும் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அவனுடைய சரீரம் செத்திருந்தது, அவனுடைய சாராளுடைய கற்பம் செத்ததாய் காணப்படுகிறது. உண்மையாவே யோசித்து பார்த்தோமானால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு எந்த ஒரு வழியும் அங்கே காணப்படவில்லை. ஆனாலும் என்ன செய்கிறான்? அதை அவன் யோசிக்காமல் கர்த்தர் சொன்னவர் அதை செய்து முடிப்பார் என்று அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசை சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறான்? ஆண்டவரே, நீர் என் சந்ததியை என்னுடாக பெருக பண்ணினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் காண முடியாத, செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவனுடைய வாக்கு தத்தத்தை முன்னிறுத்தி அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்திலே அநேகர் தேவனை விசுவாசித்ததை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே காண முடியும். லவீரு மகள் சாக போற நிலைமையில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்? அவர் வருகிறார், வந்து சொல்கிறார், நீர் வந்து கையை வைத்தால் அவர் சுகமாள். அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்து வந்து அவள் மேலே கை வைக்கும் பொழுது அவள் சொத்தமாவாள். நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறான்? நீர் வரக்கூட தேவல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் ஸ்தோத்தமாவான். பாத்திமே, நாங்கள் எத்தனையோ காரியங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தத்துருவமாக அந்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சிலரோடு சில காரியங்கள் பேசியிருந்தார், அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்பொழுது நாங்கள் என்னத்தை விசுவாசிக்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தத்துருவமாக இருந்தார், நேராக அவரையே விசுவாசித்தாங்க. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் ஆபிரகாமை பார்த்தோம், அவங்க என்ன செய்தாங்க? தேவன் அவருக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார், அதை அவர்கள் விசுவாசித்திருந்தாங்க. இப்பொழுது நாங்கள் என்னத்தை விசுவாசிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:20 நாங்கள் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனத்தை நாங்கள் ஒருக்கா வாசிப்போம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குதாம்? இப்பொழுது கிறிஸ்துவின் ஊடாக எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, அதாவது நியாய பிரமாணம் புத்தகத்தில் ஒவ்வொரு கண்டிஷன் வைத்திருப்பாங்க. இதை செய்தால் நீ என்ன செய்வாய்? இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ இதை செய்வனால் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாய். ஆனாலும் அதை ஒருவரும் நிறைவேற்றாமல் முடியாமல் போயிற்று. அதனால் தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து அவர் எல்லா நியாய பிரமாண கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றினார். அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களும் எப்படி இருக்காம்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வேதாகமத்திலே எல்லாமா சொல்லப்படுகிறது. 2000 வாக்குத்தத்தங்கள் முழுமையாக காணப்படுகிறது. அது எல்லாமே எங்களுக்கு எப்படி இருக்காம்? கிறிஸ்துவின் மூலமாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப நாங்கள் இன்றைய நாளிலும் செய்ய வேண்டிய காரியம் இந்த வாக்கு தத்தங்களை தான் நாங்கள் விசுவாசிக்க போகிறோம். நாங்கள் இயேசுவும் வாக்கு தத்தமும் ஒன்று. ஏன்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை என்னும் நாமத்தை உடையவர். அப்ப நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்களும் விசுவாசத்திலே அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதைத்தான் இப்ப எபிரேயர் 1:3 சொல்லப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்காக அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் இந்த இடத்திலே பார்ப்பீர்கள் என்றால் விசுவாசம் என்ன வரும்? ஒரு வார்த்தையோடு கூட, ஒரு வாக்கு தத்தத்தோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறது.
ஆபிரகாம் என்னத்தை விசுவாசித்தான்? அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்பொழுது நாங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து நாங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். நான் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் உங்களுக்கு ஒரு அறிக்கை புத்தகம் ஒன்றை நாங்கள் இந்த சபையிலே கொடுத்திருந்தோம். அந்த இடத்திலே அந்த பின்னால் அந்த காரியம் போடப்பட்டிருக்கிறது. வில்மா லூடன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு நீக்ரோ சகோதரி. அந்த சகோதரி பிறக்கும் பொழுதே அவருடைய கால்கள் வானத்தை நோக்கி காணப்பட்டதான். இது நெட்டிலே காணப்படும். நீங்கள் இந்த பேரை நீங்கள் டைப் பண்ணுவீர்கள் என்றால் இந்த காரியம் வரும். அவர்கள் என்ன காணப்பட்டதாம்? அவருடைய பாதங்கள் வானத்தை நோக்கி காணப்பட்டதாம். என்றால் அவங்களுடைய பாதம் அப்படி வளைந்து காணப்பட்டது. அவர் ஒரு குறைவுள்ள பெண்ணாக அந்த இடத்திலே பிறந்தாங்க. ஆனாலும் அது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே அந்த பிள்ளை பிறந்தாள். அப்பொழுது அவங்களோட தாய் அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நாங்கள் இப்போதே வாசித்தமே 23ஆம் சங்கீதம், அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா. அப்போ அந்த காரியம் என்ன நடந்தது? ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைக்கு மேலே தன்னை கையை வைத்து இந்த வசனத்தை அறிக்கையிட அந்த அம்மா ஆரம்பித்தார். ஒரு பிள்ளை உங்களுக்கு தெரியும் 1 வயசுல பிறந்து நடக்க வலிக்கிடும். ஆனாலும் இந்த பிள்ளை 3 வயசுல தானாம் பிறண்டு படுத்துதான். அது 6 வயசுல தானாம் எழும்பி காலை வைத்தது. அவருடைய நீங்கள் இந்த நெட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அவருடைய ஃபோட்டோகள் எல்லாம் அதனுடைய இமேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பிள்ளைகிற காலில் ஒரு இரும்பால் போட்ட ஒரு சப்பாத்து போட்டிருந்தாங்க. ஆனாலும் இந்த அம்மா விடலை. கடைசி மட்டும் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையுடைய தலையிலே கையை வைத்து அவைக்கு தெரிந்த ஒரே ஒரு வசனம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம். மீண்டும் 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 மீண்டுமாக அவ முடியலை. 10 வயதிலே என்ன செய்வாம்? கிரவுண்டில் கயிறை 2 பக்கமாக கட்டிவிட்டு அதிலே நடக்க பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த பிள்ளை அந்த கயிறை பிடித்து பிடித்து நடக்குமாம். போறவர்கள் வாரவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? இந்த பிள்ளையை தாயை அவமானப்படுத்தினார்கள். இந்த பிள்ளைக்கு ஏன் நீங்க இப்படி செய்றீங்க? இந்த பிள்ளையை விட்டு விடுங்க, அந்த பிள்ளை பாவமன். என்ன நடந்தது தெரியுமா? அந்த வார்த்தை விசுவாசமாக மாறினது. விசுவாசம் என்ன செய்யும்? இல்லாததை இருக்கிறவதை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கிரியை செய்ய துவங்கினது. அந்த தாய்க்குள்ளாய் அந்த விசுவாசம் வந்தது. என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்கிறீங்க? 1956ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் மெல்பர்னில் நடந்தது. அந்த இடத்துல வெங்கல பதக்கத்தை அவள் ஓட்ட போட்டியிலே பெற்றாள். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் சும்மா இருந்தால் ஒன்றுமே நடக்காது. தேவன் எங்களுக்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த 4 வருஷத்தால் உங்களுக்கு தெரியும் அடுத்த ஒலிம்பிக் நடக்கும். 1960ஆம் ஆண்டு ரோம் நகரிலே நடத்த பெண்களுக்கான ஓட்ட போட்டியிலே அவள் தங்க பதக்கத்தை பெற்றுக்கொண்டாள். தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை பற்றி எங்களுக்கு போதிக்கிறது கென்னத் இ ஹேகன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் தான் இந்த மார்க் 11, 23, 24 எடுத்து பிள்ளைகளுக்கு போதித்து இப்போது பெரிதான, அவர் செத்து விட்டார், அவருடைய பிள்ளைகள் அமெரிக்கா தேசத்திலே பெரிதான பைபிள் ஸ்கூலை வைத்திருக்கிறார்கள். அவருடைய கதையை நேற்று நெட்டிலே போய் நான் பார்த்த பொழுது அவர் கென்னத் இ ஹேகன் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரன் பிறந்த பொழுதே அவர் செத்ததாக அவர் டாக்டர் சொல்லி இருந்தாங்க. ஆகவே தாயும் தகப்பனும் அந்த தொட்டிலே அந்த பிள்ளையை விட்டு விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த பிள்ளையுடைய அம்மம்மா ஏதோ ஒரு சாமானை மிஸ் பண்ணிட்டு திருப்பி அதை எடுக்கும் பார்க்கும் பொழுது அதிலே ஒரு சின்ன அசைவு காணப்பட்டதா. காணப்பட்டதோடனே அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறதை அந்த அம்மம்மா அறிந்து கொண்டு தன்னுடைய வீட்டிலே அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பித்தார்கள். சின்ன வயதிலே இருந்து அவருடைய இருதயத்திலே பெரிதான ஓட்டை காணப்பட்டது. நிறைய வருத்தங்கள் காணப்பட்டது. 17 வயதிலே அவர் என்ன செய்தார்? படுத்த படுக்கையானார். அவருக்கு குணப்படுத்த முடியாத 4 பெரிய நோய்கள் காணப்பட்டதா. ஒன்று பிளட் கேன்சர், அடுத்தது இருதயத்திலே ஒரு துவாரம் காணப்பட்டது, ஒரு பக்கம் அவருக்கு இயங்காமல் போயிற்று. இப்படிப்பட்டதான இந்த மருத்துவரால் சுகமாக்கப்படாத 4
பெரிய வருத்தங்கள் அவருக்கு காணப்பட்டது. அப்பொழுது அவர் என்ன செய்வார், அவங்களோட அம்மம்மா வந்து அந்த பைபிளை அவருக்கு இப்படி பிடித்து கொள்வாக வாசிக்கும்படியாக, எல்லாத்தையும் அந்த சிவரிலே சாத்தி விட்டு அவர் போயிடுவார், நீர் வாசியாண்டு. இவர் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த மார்க்கு 11:23-24 வந்த பொழுது அவருக்குள்ளே வேறு ஏதோ ஒரு காரியம் ஆவியானவர் அவரை நடத்தினார். அப்பொழுது அவருக்கு இந்த விசுவாசம் என்றால் என்ன தெரியாது, தேவன் தனக்கு என்ன செய்வார் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் அதை திரும்பி 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 அவர் மீண்டும் மீண்டுமாய் வாசிக்க வெளிக்கிட்டாராம். திருப்பி 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 வாசிக்கும் பொழுது அவருக்குள்ளாய் ஒரு விசுவாசம் வந்தது. இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி அதை நீ சந்தேகப்படாமல் உன் இருதயத்திலே விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். நீ வேண்டி கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்த அகிலம், ஹல்லேலூயா, உனக்குள்ளே அந்த சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்தால் அது உனக்கு அப்படியே ஆகும். திரும்ப 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 அந்த காரியத்தை வாசித்த பொழுது அவருக்குள்ளாய் ஒரு விசுவாசம் வந்ததா. இவர் விசுவாசத்திலே வல்லவரானார். அப்பொழுது ஆவியானவர் ஒரு நாள் சொன்னாராம், நீ விசுவாசித்தா மட்டும் காணாது, என்ன செய், அதை நீ எழுந்து நடந்து பார் என்று ஒரு நாள் சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய கால்கள் இரண்டுமே அவருக்கு வழக்கமில்லாமல் இயங்காமல் இருந்தது. தன்னுடைய வேலை செய்கிற ஒரு கையாலே 2 காலையும் கட்டிலிருந்து கீழே எடுத்து விட்டு அவர் நடக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மீண்டுமாய் வந்து படுத்து விட்டு அவங்களோட அம்மாட்ட சொன்னாராம், நாளைக்கு நீங்கள் டேபிளில் எனக்கு விருப்பமான அந்த சாப்பாடை நீங்கள் சமைத்து வைக்கணும், நான் வந்து அதை சாப்பிடுவேன் என்று சொன்னாராம். அவங்களோட அம்மா யோசித்தாவாம், அந்த பிள்ளை கடைசி ஆசையாக ஒரு சாப்பாடு கேட்குறான் போல என்று போட்டு அவங்களோட அம்மம்மா என்ன செய்தாவாம், அந்த சாப்பாட்டை சமைத்தார். ஆனாலும் அடுத்த நேரம் அவர் வசனங்களை அறிக்கையிட்டு எழும்பி நடந்து போய் அந்த சாப்பாட்டை அவர் சாப்பிட்டார். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவன் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது அது எங்களுக்குள்ளாய் என்ன செய்கிறது, அது விசுவாசமாய் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அது விசுவாசமாய் எங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் வாக்கு தத்தங்களை விசுவாச ஜெபம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாச ஜெபமானது வாக்கு தத்தங்களோடு கூட காணப்படுகிற ஒரு ஜெபம். இந்த வாக்கு தத்தம் இல்லாவிட்டால் அதில் விசுவாச ஜெபம் காணப்படவில்லை. நாங்கள் ஏசாயாவில் நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், 43:26 நீங்கள் வாசிக்க தேவையில்லை. அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோட வழக்காடு, நீ உன்னுடைய காரியத்தை எனக்கு சொல்லு, எனக்கு நான் வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு என்னுடைய காரியங்களை எனக்கு நினைப்பூட்டு, என்னுடைய வழக்காடு, எனக்கு நினைப்பூட்டு வாக்குத்தத்தங்களை. நாங்கள் பார்த்தோம் என்றால் நாங்கள் இப்போ விசுவாச ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எத்தனையோ ஜெபங்கள் பண்ணுவோம். நீங்கள் சொல்லியிருக்கலாம், நான் இப்படியெல்லாம் இதுவரைக்கும் ஜெபிக்கலை, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது என்று. ஜெபங்கள் 7 வகையான ஜெபம் காணப்படுகிறது. நீங்கள் பைபிளில் வாசித்தீர்களானால் ஒரு அரசனிடம் போய், ஒரு நீதியற்ற அரசனிடத்திலே போய் ஒரு விதவை என்ன செய்கிறார், தினம் 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 என்ன செய்கிறாள், ஒரு காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறாள். அவனும் என்ன செய்கிறான், அவளுக்கு பதில் கொடுக்கிறான். இது ஒரு வகையான விதம். ஆனாலும் இந்த விசுவாச ஜெபந்தான் ஒரு முதிர்வுள்ள ஒருவருடைய ஜெபமாக காணப்படுகிறது. ஒரு அழுது அழுது கேட்கிறது. உங்களை வீட்டில் எடுத்துக்கொண்டீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எப்படி கேட்கும், அழுது புரண்டு கேட்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டால் என்ன செய்யும், அம்மா எனக்கு இதை வாங்கித்தாங்கன்னு கேட்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டால் ஒரு அதிகாரத்தோடு கூட, நான் சிறையாக்கு சொல்லியிருந்தேன், கொலசி பாஸ் பண்ணால் நான் இதெல்லாம் வாங்கி தருவேன் என்று. அவ என்ன விட்ட பாடில்லை. ஏன், அவ இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கிற, அவைக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் வளருவானால் என்னுடைய பங்கு அவைக்கு இருக்கு, நான் கொடுக்க கட்டாயம், நான் கொடுக்கணும் சில காரியம் என்பதை அவ அறிந்து கொள்ளுவார். இன்னும் கொஞ்சம் அவர் வளர்ந்து கொள்வானால், கெட்ட குமாரன் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பங்கை நீ தர வேண்டும். இப்படித்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எத்தனை காலம் உங்களோட பிள்ளை நீங்களே ஊட்டி விடணும் என்று நீங்கள் விரும்புவீங்க? எழுந்து அந்த பிள்ளை காரியத்தை செய்யணும், எழுந்து அந்த பிள்ளை பெரிதான காரியங்களை நடப்பிக்கணும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறது போல கர்த்தரும் என்ன சொல்கிறார், நாங்கள் எழுந்து அவர் கொடுத்த காரியங்களை வசனங்களை அறிக்கை பண்ணி நாங்கள் சுவீகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களா, இந்த காரியம் காணப்படுகிறது. ஒரு அடிமையின் பிள்ளை, ஒன்று சுதந்திரவாளியின் பிள்ளை. ஆகாரின் பிள்ளையும் சாராளின் பிள்ளையும் ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தால் நாங்கள் எப்படி இருக்கிறோமாம், அந்த சாராயின் அடிமைத்தனத்தின் பிள்ளையை போல நாங்கள் அந்த இடத்திலே காணப்படுகிறோமாம்.
நாங்கள் இந்த ஆவியிலே வளர்ந்து நாங்கள் வாக்குத்தத்தங்களை எடுத்து ஜெபிக்கும் பொழுதுதான் நாங்கள் ஒரு ஆவியிலே வளர்ந்த ஒருவராக நாங்கள் காணப்படுவோம். சின்ன பிள்ளைக்கு கத்தி கொடுக்க மாட்டோம், சில காரியங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் வளர்ந்த பிள்ளைக்கு என்ன செய்வோம், நாங்கள் சில காரியங்களை கொடுப்போம். இந்த காரியம்தான் அந்த கெட்ட குமாரனுடைய சம்பவத்திலும் நடந்தது. கெட்ட குமாரன் திரும்பி வரும் பொழுது என்ன செய்கிறார், அவங்களோட தந்தை ஒரு ஆட்டை அடிக்கிறார். ஆனால் மூத்த குமாரனுக்கு அது பொறுக்கல. ஆனால் அவனுக்கு தெரியல, என்ன அப்பா கூறியதெல்லாம் எனக்கு உரியது. ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். ஏன், நாங்கள் குழந்தைகளாக இருக்கிறோம். ஆனால் வளர வளர ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாங்கள் வசனத்தை சொல்லி நாங்கள் போராடி நாங்கள் சில காரியங்களை தேவனுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்ப நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்றால் என்ன, நாங்கள் வாக்குத்தத்தங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் ஒரு ஜெபம் பண்றார். எப்படி பண்றார், ஆண்டவரே நீர் எரேமியா தீர்க்கதரிசியிலே இப்படி சொல்லி இருக்கீங்க, அதன் நிமித்தம் என்னுடைய ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. இதுதான் என்ன, ஒரு ஆவியிலே வளர்ந்த ஒருடைய ஜெபம். நீங்க சொன்னீங்க, நீங்க செய்யுங்க. அப்போ உடனே என்ன அந்த இடத்திலே சொல்லப்படுது, அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே பதில் அவனுக்கு கொடுக்கப்படியாக தேவதூதன் கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்கள் எப்படி காணப்படுகிறது? வாக்கு தத்தங்கள் இல்லாத ஜெபங்கள் என்ன, ஒரு சின்ன பிள்ளையின் ஜெபம். நான் இன்றைக்கு கேட்கிறேன், நீங்கள் சரி ஒரு வருத்தத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய வருத்தத்தை சுகமாக்கும். இது எப்படி இருக்கு, ஒரு குழந்தை பிள்ளையின் ஜெபம். எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும்? இத்தனை பேருக்கு உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்ததுண்டா, கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். எத்தனை வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியும்? தேவன் தம்முடைய தழும்புகளினாலே குணமாக்குவார். பாஸ்டர் குகன் நேற்றைய தினத்திலும் இந்த சாட்சியை அவர் சொன்னார். அவர் முதல் தடவை அவர் வாலிபனாக இருக்கும் பொழுது அதே இந்தியா தேசத்திலே போயிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தோல் நோய் ஏற்பட்டது. அதன் நிமித்தமாக மிகவும் அவர் பாடுபட்டார். அந்த தோல் நோயினூடாக ஒரு வேட்டி அவர்களுக்குள்ள போத்துவார்களாம். அது ஒட்டி திருப்பி அதை கலட்டும் பொழுது அந்த சதையை பித்து கொண்டு வரும். இப்படியாய் அவர் வேதனைப்பட்டாராம். அப்போ ஆண்டவர் அந்த இடத்திலே அவர் தேவனை நோக்கி அழுது, ஆண்டவரை என்னை சுகமாக்கும். ஒன்றுமே நடக்கல. ஒரு போதகரை ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்பி அந்த இடத்திலே அவர் சொன்னாராம், நீ தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்திலே அறிக்கை பண்ணு என்று தேவன் சில வார்த்தைகளை அவருக்கு கொடுத்தார். கொடுக்கும் பொழுது தேவன் தம்முடைய தழும்புகளினாலே என்னை குணமாக்கினார். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் என்னுடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமாக்கப்பட்டேன். என்னுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமான். இந்த வசனங்களை சொல்லும் பொழுது அன்று ராத்திரியே கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை காண்பித்தார். அடுத்த நாளே சகல காயங்களும் காய்ந்திருந்தது. நேற்று பாஸ்டிங் பிரேயருக்கு வந்த ஆட்களுக்கு தெரியும், இந்த சாட்சியை பாஸ்டர் குகன் எங்களுக்கு சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் வேணும். விசுவாசத்துக்கு என்ன அடிப்படையாக வேணும்? அதற்கான ஒரு வாக்கு தத்தத்தை, 1 அல்லது 2 வாக்கு தத்தங்களை நாங்கள் எடுத்து ஜெபிக்கிற பொழுதுதான் ஒரு போராடி ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்தை நாங்கள் காண முடியும். யோசுவா காலேப் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. இவர்கள் மோசே சொல்கிறார், எரிகோ பட்டணத்தை போய் நீங்கள் விசாரித்து வாருங்கள் என்று சொல்லும் பொழுது 12 பேர் அந்த இடத்திலே கடந்து போறாங்க. 12 பேர் கடந்து போயிட்டு திரும்பி வந்து 10 பேர் சொல்லுகிறாங்க, அந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்கொள்ள முடியாது, நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். உண்மையாவே அதுதான் உண்மை. அவர்கள் சொன்ன 10 பேரும் சொன்னதுதான் உண்மை. ஆனாலும் காலேபும் யோசுவாவும் சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் அவர்களை இலகுவாக தோற்கடிக்க முடியும். அவர்கள் சொன்னதுக்கு காரணம் என்ன? தேவன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. இந்த தேசத்தை நான் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நாங்கள் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசித்து அவர்கள் பேசினார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அல்லாமலும் தம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக கடவோம். எபிரேயர் 10:23 சொல்லப்படுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருப்போம், அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பயாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் இருக்க கடுவோம். அப்பொழுது அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை இருக்கிற 2 கொரிந்தியர் 4:13, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து பேசுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப விசுவாச ஜெபம் என்றால், விசுவாசம் வேண்டுமென்றால் அதற்கான வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம். இன்னொரு காரியம், இந்த விசுவாசம் உங்களுக்கு கிரியை செய்யணும் என்றால் கிரியை உங்களிலே காணப்படும். கிரியை இல்லா விசுவாசம், வேதம் என்ன சொல்லுகிறது? கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா. யாக்கோபு புத்தகத்தில் இந்த காரியம் காணப்படுகிறது. என் சகோதரி ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி கிரியை இல்லாதிருந்தால் பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஹல்லேலூயா. அப்படியே விசுவாசமானது கிரியை இல்லாதிருந்தால் தனியே செத்ததாய் இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் முதலாவது என்ன பார்த்தோம்? விசுவாசம் என்றால் கட்டாயம் வாக்கு தத்தம் வேணும். அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் அறிக்கைகின்றோம். இப்போது எங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் அது கிரியை இல்லாட்டி எந்த பிரயோசனமும் இல்லை என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2:21 சொல்லப்படுகிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனை ஈசாக்கை பலி பீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினால் அல்லவா அவன் நீதிமானாக்கப்பட்டான். இப்போ சொல்றீங்க, கர்த்தர் எனக்கு இவ்வளவு காசு நான் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நீங்கள் போயிட்டு திருப்பி அதை கடன் கேட்டீங்கண்டா உங்களுக்கு கிரியை இல்லை. நீங்கள் விசுவாசித்தா என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு கிரியை காணப்பட வேணும். எல்லாட்டி அது எப்பொழுதும் அது செத்ததாய் காணப்படும். நான் சிஸ்டர் டிலோட காட்சியை கூட நான் அன்றைய நாளும் பாஸ்டரை பார்க்க வரும் பொழுது ஒரு காரியத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. பாஸ்டருக்கு அந்த இடத்திலே அப்படியாய் நடந்தது என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்கள்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அந்த தேசத்திலே போனார்கள். அந்த தேசத்திலே பல லட்சங்கள் தேவை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தை எங்களுக்கு வாக்குத்தத்தம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நாங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா காணாது, அது கிரியை செய்யணும். இதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. நான் இப்போ வாசித்த வசனம் என்னது? தேவனுடைய பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினால் அல்லவா அவன் நீதிமானாக்கப்பட்டான். நான் நீங்க ரோமர்ல இதே வசனத்தை வாசிப்பீங்கண்டா அவன் கிரியையினால் அல்ல விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். நான் கேட்கிறமே வாசிச்சனாங்க. இந்த வசனம் அநேகருக்கு விளங்காத ஒரு வசனம். என்ன சொல்லப்படுகிறது? நாங்கள் யாக்கோபுல பார்த்தோம்டா என்ன சொல்லப்படுகிறது? அவன் கிரியையினால் அல்ல, அவன் விசுவாசத்தினால் அல்ல, விசுவாசத்தோடு கூட ஒரு கிரியை செய்ததின் மூலமா தான் அவன் என்ன நீதிமானாக்கப்பட்டான். ஆனா ரோமர்ல நாங்கள் இதே வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்றால் அவன் இங்கே சொல்லப்படுகிறது அவன் கிரியையினால் அல்ல விசுவாசத்தினால் தான் அதை நீதிமானாக்கப்பட்டான். இதில் ஒரு பிரச்சனையே வந்தது. உங்களுக்கு தெரியும், யோன் வெஸ்லி மெத்தடிஸ்ட் சர்ச் தந்தை என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒரு எழுப்புதலை உண்டாக்குன மனுஷன், இது ரெண்டையும் வாசிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு காரியம், யாக்கோபே வேணாம் வேதத்தில் ஒரு பெரிய காரியம் காணப்படும். ஆனாலும் இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் காண முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெண்கள் சபையிலே பேசக்கூடாது. உண்மையாவா இருக்கா? பேதுரு பவுல் எழுதியிருக்கிறாரா? எழுதியிருக்கிறார். அதே பேதுரு எழுதுகிறார், ஆண் என்றும் அல்ல பெண் என்றும் அல்ல. அப்ப நாங்கள் அதை என்ன நோக்கி பார்க்கணும்? எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது? இது எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? உண்மையாகவே அவர் பவுல் சொல்லுகிறார் என்ன, விசுவாசத்தினால் அல்ல கிரியையினால தான் அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். அது எந்த கிரியை? நியாய பிரமாணத்தின் கிரியை. நீங்க ரோமர் வாசிப்பீங்கன்னா அந்த இடத்திலே ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன? அவர்கள் சொல்கிறார்கள் எல்லாரும் விருத்த தேசனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு தான் அந்த ரோமர் முழுவதிலையுமே பவுல் அவர்களோடு பேசுகிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல விசுவாசத்தினாலே தான் நீதிமானாகினான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிறான், விசுவாசம் மட்டும் காணாது, என்ன செய்யணும்? ஒரு கிரியையும் காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் தான் இந்த வசனம் தான் கர்த்தர் என்னோடு பேசினார். நான் வாலிபனாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மிகுந்த ஒரு பாடினூடாக ஒரு கஷ்டத்தினூடாக போயிருந்தேன். இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்மஸுக்கு எனக்கு
உடுப்பு தேவையாக இருந்தது. அப்போ நாங்கள் மிகவும் ஒரு கஷ்டமான நிலைக்குள்ளாய் காணப்பட்டோம். அப்போ நான் இந்த பாடங்களை கர்த்தர் எனக்கு அந்த நேரமே எனக்கு கற்றுத்தந்திருந்தார். அப்போ நான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்தேன். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய கர்த்தருடைய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நம் குறைவுபடக்கூடாது என்பதற்காக அவர் குறைவுபட்டார். இந்த வசனங்களை அறிக்கையிடும் பொழுது ஒரு விசுவாசம் வந்தது. அடுத்தது என்ன வேணும்? கிரியை வேணும். கிரியை வரும்பொழுதுதான் என்ன வரும்? அந்த காரியம் நடப்பிக்கப்படும். அப்பொழுது நான் யோசித்த, ஒருவரும் எனக்கு சொல்லித்தரலை, நான் யோசித்த ஒரு காரியம், எனக்கு அந்நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய் இருந்தால் ஒரு ட்ரௌசர் வாங்கலாம். அப்போ நான் தேவனிடத்திலே நான் ஒரு ட்ரௌசருக்காக ஜெபித்தேன், வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டேன். நான் ஒரு காரியம் யோசித்தேன், கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. அப்போ நான் இந்த 350 ரூபாய் கிடைத்தால் நான் என்ன செய்வேன்? 35 ரூபாயை நான் 10ல் 1 செலுத்துவேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் ஒரு கிரியை செய்கிறேன், என்ன எனக்கு அந்த ட்ரௌசர் கிடைக்கிறதுக்கு முன்பாகவே நான் அந்த 35 ரூபாயை என்னுடைய சபையிலே கொண்டு நான் என்னுடைய 10ல் 1 நான் போடுகிறேன். ஹல்லேலூயா! கர்த்தரனே அற்புதமாக ஆசீர்வதித்தார். இதை நான் பழகி கொண்டேன். என்னுடைய முதல் சம்பளம் 2500 ரூபாய். நான் ஏஎல் எடுத்துட்டு முதலாக நான் வேலைக்கு போகும் பொழுது ஒரு 2500 ரூபாய் தான் என்னுடைய முதல் சம்பளமாக இருந்தது. நான் தேவனுடைய வசனங்களை அறிக்கையிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் என்னை இதுக்கு டபுள் ஆக்கணும். அப்போ என்ன கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. நான் என்ன செய்ய தொடங்கினேன்? என்னுடைய 10ல் 1 நான் எடுக்கிற 2500 ரூபாய்க்கல்ல 5000 ரூபாய்க்கு போட துவங்கி உடனே 5000 ரூபாய் மாறினது. பிறகு நான் என்ன செய்தேன்? எனக்கு இது பழக்கமாய் போனது. உடனே நான் என்ன செய்தேன்? 20000 ரூபாய்க்கு 10ல் 1 போட துவங்கினேன். கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். இப்படி மடங்காக நான் தேவனை விசுவாசித்தால் அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்று அவருடைய வாக்குத்தத்தை சொல்லும் பொழுது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது அதற்காக நாங்கள் கிரியை செய்வோம் என்றால் அவரால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. அநேக சாட்சிகளை சொல்ல முடியும், சிலவற்றை மாற்ற நான் சொல்கிறேன். தெரியும், ஜெபி என்ன செய்தார்? இந்தியாவிலே படிக்க போயிட்டார். போன நேரத்தில் இங்கே கீபோர்ட் வாசிக்க ஒருவரும் இல்லை. அப்போ நான் தான் ஏதோ தெரிந்ததை வைத்து இந்த இடத்துல கீபோர்ட் சும்மா வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்தது, எனக்கும் ஒரு கீபோர்ட் இருந்தால் நல்லா இருக்கும். என் கையில் கீபோர்டே இல்லை. அப்போ நான் யோசித்தேன், எனக்கு தெரியும் எப்படி இதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று. முதலாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அறிக்கை பண்ணினேன். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர், நீர் செய்ய வல்லவர். அடுத்தது என்ன? கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. அப்போ நான் இதை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர் ஒரு தேவையை பற்றிய நேரத்திலே கூறினார். நான் ஒரு தொகை பயணத்தை அவருடைய கையிலே கொடுத்து விட்டு ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரை நான் இதை விதைத்திருக்கிறேன், விசுவாச கிரியையாக இதை நான் செய்திருக்கிறேன், நீர் எனக்கு அந்த கீபோர்டை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீர் விசுவாசித்தின்படி செய்ய கடவுள். இப்படியே இருக்கக்குள்ள கொஞ்சம் காலம் போயிட்டு ஜெபி திருப்பி வந்துட்டார். அப்போ நானும் அதை மறந்து விட்டேன். ஜெபி திருப்பி அவர் கீபோர்ட் அடிக்க துவங்கிட்டார். எனக்கு கீபோர்ட் தேவைப்படலை. அப்போ ஒரு நாள் தம்பி கால் பண்ணினார், நான் உங்களுக்கு ஒரு கீபோர்ட் வாங்கி தரப்போகிறேன், கடைசியாக வந்தது பிஎஸ்ஆரில் கடைசியாக வந்த மெத்தட்டை நம்பரை எனக்கு சொல்லுங்கண்டு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இப்போ கீபோர்டெல்லாம் தேவையில்லை, என்னுடைய வேன் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, நீங்கள் காசு தாரண்டா, என்ன செய்யுங்க, அந்த வேனை திருத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு தாங்கன்னு சொன்னேன். அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் என்னோடு பேசியிருக்கிறார், உனக்கு கீபோர்ட் வாங்கி கொடுக்கும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களுக்கு மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், உங்களுக்கு கீபோர்ட் தான் வாங்கி கொடுக்கும்படியா. அப்பொழுது தேவன் என்னை அதுக்கு நினைப்பூட்டினார். நீ விசுவாசித்தாய், அதற்கான கிரியை செய்தாய், அதை பலனை நீ பெற்றுக்கொள்கிறாய். ஹல்லேலூயா. என்னுடைய நான் இப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு வருஷத்திலையும் எனக்கு ஒரு தேவை வரும். மற்றபடி எனக்கு தேவைகள், என்னுடைய சம்பளத்திலே நான் என்னுடைய தேவைகளை சந்திப்பேன். வருடத்துக்கு ஒரு முறை என்னுடைய காருக்கு இன்சூரன்ஸ் கட்டணும். கிட்டத்தட்ட முதல் 70,000 ரூபாய் 80,000 வந்தது, இப்போ 1,00,000 ரூபாய்க்கு கிட்ட அந்த இன்சூரன்ஸ் கட்டணும். அது எனக்கு எப்போ முடியுது என்றால் டிசம்பர் 31 தான் அது முடியும். எனக்கு உங்களுக்கு தெரியும், டிசம்பர் ஏற்கனவே பல தேவைகள் உள்ள ஒரு மாதமாக காணப்படுகிறது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொரு நான் ஆரம்பத்திலே நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த முறை நான் 6 டைம் கடன் வாங்காதபடிக்கு என்னுடைய இன்சூரன்ஸ் என்ன செய்யணும், நான் கட்டணும். என்ன செய்வேன்? எனக்கு தெரிந்தது என்ன, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுவேன், இப்போ கிரியை செய்யணும். நான் சில கிரியைகளை நான் செய்தேன். 2 முறை
நீங்கள் விசுவாசிப்பீர்கள் நினைப்பேன். 2 முறை நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் போய் பார்க்கும் பொழுது எனக்காக அந்த இடத்துல யாரா கட்டி இருந்தார். 2 முறை, ஒரு தரம் இல்லை 2 தரை நான் போய் அந்த இடத்துல விசாரிக்கும் பொழுது உங்களோட இன்சூரன்ஸ் கட்டுப்பட்டுட்டு பாரு வந்து ஆறுன்னு தெரியாது கட்டுப்பட்டிருக்கிறது. பல முறை நான் ஜெபித்த பொழுது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்திருக்கு. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க பாக்கெட்ல காசெல்லாம் ஜெபித்தா வருமென்று. அப்படி எனக்கு வரல. ஆனா என்னுடைய அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கான காசு கூட நான் ஜெபித்து காரியங்களை கிரியை செய்யும் பொழுது லட்சக்கணக்கான காசு என்னுடைய அக்கௌண்ட்ல. நான் பேங்குக்கு போய் கேட்டேன், யார் போட்டது? நான் எனக்கு காசு அனுப்புற எல்லா டைமும் கால் பண்ணி கேட்டேன், நீங்களா போட்டு ஒருவர் கூட இல்லை. இதுவரைக்கும் எனக்கு தெரியல. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றும், நான் எனக்கு பணத்தேவை இருந்தபடியால் நான் அதை மட்டும் சொல்கிறேன், எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை சிறாக்கு சின்ன வயதில் அடிக்கடி காய்ச்சல் வரும். ஒரே காய்ச்சலினாலே அவள் பாதிக்கப்படுவாள். வந்தால் அவளுக்கு பயங்கரமான டெம்பரேச்சரில் காயும், வைத்துக்கொள்ள ஏதான அளவுக்கு காயும். அப்போ நாங்கள் அவளை காய்ச்சல் மருந்துகளை எடுத்து நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். ஒரு முறை அவள் குளிசையை விழுங்குற பொழுது அதை வாமிட் எடுத்து விட்டாள். 2ஆம் தரம் கொடுக்கும் பொழுது அதை திருப்பி வாமிட் எடுத்தாள். இன்றைக்கு தான் அவங்க வைஃபுக்கும் அம்மாவுக்கும் கூட தெரியும் நான் செய்த காரியம். 3ஆம் தரம் அவர்கள் அந்த வாமிட்டை கழுவும்படியாக மனைவியை நிரோஷா என்ன செய்துட்டா, பாத்ரூமுக்கு போயிட்டா. அம்மா ஏதோ ஒரு தேவைக்காக வெளியில் போயிட்டு எனக்குள்ள ஒரு ஆத்திரம் வந்தது, ஒரு விசுவாசத்தில் ஒரு வைராக்கியம் வந்தது. இந்த 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வாங்குற இந்த குளிசை என் தேவன் இவ்வளவு பெரியவர், அவரெல்லவோ பரிகாரியான கர்த்தர். நான் இவங்கள்ட்ட சொல்லலை. அவ்வளோ கையில் இருந்த 3ஆம் தரம் அந்த குளிசை அவ்வளவுத்தையும் ஜன்னலுக்குள்ளால தூக்கி எறிந்து விட்டு இவங்க வரையக்குள்ள நான் சொன்னேன், பிள்ளை குளிசை குடிச்சிட்டு நான் கொடுத்துட்டேன். அண்டைக்கு விட்ட காய்ச்சல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சகலத்தையும் செய்ய நல்ல வல்லவர் தான். ஆனால் நாங்கள் அதை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எடுக்க மட்டும் கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்ய முடியாது. நான் அநேக இடங்களில் இந்த விசுவாசத்தை நான் படித்திருக்கிறேன். ஆனால் பாஸ்டர் குகனிடம் தான் அதை நான் கண்டுகொண்டேன். அவர் ஊழியம் என்று ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் அவரோட அந்த காலத்தில், இப்போ இல்லாமல் உங்களுக்கு தெரியாது, பாஸ்டர் பெருசாக ஊழியங்கள் செய்கிறதில்ல. அவரோட நான் அந்த காலத்தில் இருந்தபடியினால் அவருடைய விசுவாசம் எவ்வளவு அவருக்கு விசுவாசம் இருந்ததென்று எனக்கு கண்டுகொண்டேன். அந்த இடத்துல அவங்களோட வீட்டை எதுவுமே இருக்காது. எனக்கு தெரியும், போன் பில் கட் பண்ணப்பட்டிருக்கும், கரண்ட் பில் கட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் ஊழியம் என்று வந்ததென்றால் என்ன அனுப்புவார்? டவுனுக்குள்ள இருக்கிற இரும்பு கடை என்ன பேர், மல்டி ஹார்ட்வேருக்கு அனுப்புவார். என்னது, இந்த ஊழியத்துக்கு இந்த காரியத்தை பில் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அவருக்கு இருக்கிற நிலைமை அவர் யோசிக்கவே மாட்டார். அதை அவருக்கு அதை கட்டுவதற்கு எந்த ஒரு காரியமும் அவருக்கு இருக்காது. நான் போய் அந்த இடத்துல பில்லை போட்டு ஒரு காரியம் சொல்லுவான், தம்பி நீங்கள் எடுத்து போகிற, நீங்கள் கீழே ஒருக்கா சைன் பண்ணுங்க, கையெல்லாம் பதறும் என்று அவ்வளவு அமௌண்ட் இருக்கு. பாஸ்டர் இருக்கு, அதை கட்டுறதற்கு இயலாதென்று எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் அவரை வெட்கப்படுத்த போவதில்லை. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி விசுவாசித்தார் என்று நான் அவரோடு இருந்து நான் அவரை பார்த்திருக்கிறேன். அநேகர் எனக்கு விசுவாசத்தை சொல்லி தந்தாங்க. ஆனாலும் விசுவாசத்தில் நடக்கிற ஒரு மனிதன் ஊழியம் என்று அவர் துவங்கிட்டார் என்றால் என்னோட சொல்லுவார், பிச்சைக்காரன் மாதிரி ஊழியம் செய்யக்கூடாது, செய்கிறத 100 வீதம் சரியா மேன்மையா செய்யணும் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிதான காரியம் விசுவாசத்தில் எப்படி நிற்கிறது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்ன சொன்னா, முதலாவது என்ன, விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாத ஒரு காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கிறதான் விசுவாசம். அதுக்கு என்ன வேணும்? தேவனுடைய வாக்குத்தத்தம், அவர் அது நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அடுத்தது என்ன வேணும்? கிரியையில்லா விசுவாசம் செத்தது. அன்னாளுடைய ஜெபமும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 சாமுவேல காணப்படுகிறது. அன்னாள் ஜெபிக்கிறாள், அவளுக்கு பிள்ளை இல்லை. அப்ப என்ன செய்கிறாள்? திரும்ப அவளை
அவன் கணவனை அவன் நொச்சரித்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அவர் என்ன வழக்கம் போல் அவருடைய தேவாலயத்துக்கு போயிட்டு அவன் என்ன செய்கிறா, ஜெபம் பண்ணுறா. அப்போ அங்கே இருக்கிற சாமுவேல் என்ன பார்க்குறார், இவரோட வாயாடுது, கண்ணால் தெரியுது, இவ மதுபானத்திலே நிரம்பியிருக்காரோ என்று அவன் சந்தேகப்படுறான். ஆனாலும் வந்து கதைக்கும் பொழுது அவன் தனக்கு பிள்ளை இல்லை என்பதை அவள் சொல்லும் பொழுது அவன் சாமுவேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நீ அடுத்த முறை வரும் பொழுது பிள்ளை கர்ப்பவதியாக ஆய். அவன் அந்த காரியத்தை அவள் விசுவாசித்த பொழுது அவள் என்ன செய்தாள், அதற்கு பிறகு அவள் அழுத முகமாய் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுது. இதுதான் விசுவாச கிருபை. கட்டாயம் காசத்தான் கொடுக்கணும் என்று இல்லை, ஏதாவது ஒரு விசுவாச கிரியை உங்களை காணப்படணும். நீங்கள் ஜெபிச்சிட்டீங்கண்டா 10 தரம் ஜெபிச்சாலே உங்களுக்கு அது விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு தரம் ஏன் தேவன் காதுள்ள ஒரு தரம் ஜெபிச்சோம்னா நமக்கு ஆண்டவருக்கு கேட்குமா? கேட்கும். அது வேறு ஜெபம். மன்றாட்ட ஜெபம் இருக்கு, பரிந்து பேசுதல் ஜெபம் இருக்கு. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தாரது விசுவாச ஜெபம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார், விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்னாள் என்ன செய்கிறார், அதுக்கு பிறகு அவள் அழுத முகமாக இருந்ததே இல்லை. நீங்கள் ஒரு காரியத்துக்கு விசுவாசிக்கிறீங்க, ஒரு தேவை இருக்குன்னு சொல்லுங்க, அந்த தேவைக்கு என்ன செய்றீங்க, அதுக்குரிய வாக்கு தத்தங்களை நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க. திருப்பி என்ன செய்ய, ஏதாவது ஒரு கிரியை நீங்கள் செய்தாகணும். நீங்கள் பேசாமல் இருந்தாலே அது தேவனுடைய கிரியை. நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து போயிட்டு, இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு கையில் இருந்த ஒரு நோய் இருக்குது, நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறீங்க, பக்கத்து இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, எனக்கு இதில் சரியான வலி இருக்குது. அப்போ நீங்கள் ஜெபித்தது, நீங்கள் அதை முழுமையாக நீங்கள் அதை விசுவாசி. அதற்கு பிறகு நீங்கள் அவங்களோட வாயாலே நெகட்டிவான வசனம் நீங்கள் பேசக்கூடாது. எரிக்கோ மதில கர்த்தர் சுற்றி வரும்படியாக சொல்லுகிறார். தெரியும் என்ன அது, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்குற இந்த விசுவாசத்துக்கு எதிரானது முறுமுறுக்கு, விசுவாசத்துக்கு எதிரானது சந்தேகம். நாங்கள் ஒரு சந்தேகப்படுவோமானால் அந்த காரியங்களுக்கு வராது. அப்போ அந்த எரிக்கோவை அவர் சுற்றி வரும் பொழுது ஒரு காரியம் சொல்கிறார், இவர்கள் எப்படியாவது என்ன செய்வார்கள், ஏதாவது ஒரு காரியத்தை கதைச்சிருவாங்க. அதால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவரும் ஒருவரோட பேசக்கூடாது. 6 நாள் சுற்றி வரணும், ஒரு தரம், 7ஆம் நாள் 7 தரம். அது வரைக்கும் உங்களோட வாயை திறந்து நீங்கள் என்ன செய்யப்படாது, நீங்கள் கதைக்கக்கூடாது. பாஸ்டர் இன்னொரு காரியம் சொல்லுவார், அவருக்கு அநேக வேதனைகள் அநேக சோதனைகள் வரும் பொழுது ஜெபிச்சு விட்டு அவர் ஒரு காரியம் செய்வாராம், படுத்து காலையிலே நித்திரை கொள்ளுவார். இது ஒரு விசுவாச கருது. கோணேசும் நானும் ஒரு தினம் நாங்கள் இதை பற்றி கதைத்து கொண்டிருந்தோம். அப்போ கோணேசும் நிறைய பாதைகளுக்குள்ளாக போனவர். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் என்ன செய்வாராம், அந்த விசுவாசத்தை காண்பிக்கும் பொருவாக ஜெபித்து விட்டு அவர் தூங்க சென்று விடுவார். அவர் கோணேசனுக்கு சொன்ன ஒரு காரியம், இப்படி பிரச்சனை இருக்கைக்குள்ள இரவையிலே நித்திர வருதில்லை, காலையில் இப்படி ஜெபம் பண்ணு நித்திர கொள்ற. ஏதாவது ஒரு கிரியை நீங்கள் உங்களுக்குள்ளாய் அது வரும். நீங்கள் திருப்பி திருப்பி வசனத்தை சொல்லும் பொழுது, ஒரு இடத்திலே நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் ஒரு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்பொழுது என்ன செய்யும், ஒரு வாயினோடாக நீங்கள் அதை செய்வீங்க. சரியா? அப்போ முதலாவது காரியம், நாங்கள் விசுவாசத்திலே தேவனிடத்திலிருந்து காரியத்தை பெற்றுக்கொள்றதற்கு வாக்குத்தத்தம். அடுத்தது கிரியை, ஏதாவது ஒரு கிரியை நாங்கள் விசுவாசித்தமானால் அதை செய்ய வேண்டும். இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த விசுவாசமானது ஒரே தரத்தில் வராது, படிப்படியாகத்தான் வரும். இந்த ஹெனத்ஹீன் தான் இந்த விசுவாசத்தை அநேகருக்கு சொல்லி கொடுத்த ஒரு மனுஷன். அப்போ ஒரு தரம் என்ன செய்தாராம், அவர் என்ன செய்தாராம், அவர் இதே மாதிரி விசுவாசித்தார், கிரியை செய்தார். என்ன செய்தார், அவருடைய காரை இன்னொருடைய காரனுக்கு கொடுத்துட்டார். ஆண்டவரே, நீர், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு ஒரு பிளேன் தரணும் என்று, அதற்காக என்னட்ட இருக்கிற காரை நான் இன்னொரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறேன். கொடுத்த பொழுது அவருக்கு அந்த பிளேன் கிடைச்சது. இதை அவருடைய சபையிலே பிரசங்கம் பண்ணினாராம். அதுக்கு அடுத்த கிழமை பார்த்தீங்கண்டா காரில் வந்த எல்லாரும் நடந்து வராங்களா. என்ன நடந்தது, அவருக்கு இருந்த விசுவாசம் வேறு, சபையில கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களுக்கு விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்படியாக அவன் என்ன செய்கிறான், ராஜாட்ட போறான். ராஜா கேட்கிறார், எப்படி தெரியும் உனக்கு, நீ எப்படி சொல்லுவா இந்த இருக்கிற இவனை நீ கோலியாத்தை நீ முறியடிப்பாய் என்று. அவன் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய ஆடுகளை களவாடும்படியாக கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அதை என்னுடைய தேவன் என்னுடைய கைக்கு தப்புவித்தார். அப்போ என்ன, அதுக்கு முதல் என்ன வந்திருக்கும், சின்ன நரி வந்திருக்கும், சின்ன சின்ன காரியங்கள் வந்திருக்கும்.
அப்போ அவருடைய விசுவாசம் எப்படி படிப்படியாக வளர்ந்து கொண்டு வந்தது. நான் இன்னும் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். முதலாவது நான் விசுவாசித்தது எவ்வளவுக்கு? 350 ரூபாய். அதில் நான் சக்சஸ் அடைந்தபடியாத்தான் என் விசுவாசம் எனக்குள்ளாய் பிரிக்கிறது. பெரிய காரியங்களை எனக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. இன்றைய நாளிலும் எனக்கு இந்த விசுவாசத்தை சொல்லித்தந்த மனிதர் எனக்கு சொல்லித்தந்த ஒரு காரியம், நீங்கள் என்ன செய்யணும்? வியாதிக்காக ஜெபம் பண்ணுறா முதலாவது தலையிடிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தலையிடி ஒருவரும் செத்து போகிறதில்லை. ஒரு தலையிடி வருது, நீங்கள் வாக்கு தத்தத்தை சொல்கிறீங்க, நான் இந்த குலுசையை எடுக்க போகிறதில்லை, ஏனென்றால் தேவன் எனக்கு பரிகாரியாக கத்தர் இருக்கிறார் என்று போட்டு என்ன செய்யணும்? திருப்பி போய் தலையிடிக்குது என்று சொல்லாதபடிக்கு நீங்கள் என்ன உங்களோட வேலையை பார்க்கணும். இப்படி நீங்கள் பயிற்சித்து பாருங்க என்று எனக்கு சொல்லி தந்தார். ஏன்னா தலையிடி ஒருவரும் சாக போகிறது. அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களானால் அப்படி படிப்படியாக உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொள்வதை நீங்கள் காண்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது காரியம் என்ன? உங்களோட விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்க. அடுத்தது, இந்த விசுவாசத்தை கூட ஒரு பொறுமை காணப்பட வேண்டும். இந்த பொறுமையும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று காணப்படும். உங்கள் விசுவாசம் ஆனது எப்படியாம் சோதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. பொன்னிலும் மேலான அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். அது என்ன நடக்கும்? எப்படி அந்த விசுவாசம் வருமா? பொறுமையோடு கூட அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தான்? அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து 25 வருடங்கள் அவன் காத்திருந்தான். யோசேப்பு தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக அநேக வருடங்கள் காத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை நாங்கள் விசுவாசிக்க போகிறோம்? ஒருவரும் பெரிய காரியங்களுக்காக இப்போ விசுவாசிக்கிறல்ல. என்ன செய்யணும்? தேவனுடைய வாக்குத்தை, இப்போ உங்களுக்கு இருக்கிற தேவைகளை நீங்கள் யோசித்து கொள்ளுங்க. அதற்கான வாக்குத்தத்தங்களை வேதத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து என்ன செய்ய போறீங்க? அறிக்கை செய்வீங்க. அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளே ஒரு இருதயத்தில் ஒரு காரியம் வரும், தேவன் இதை எனக்காக செய்து முடிப்பார். அதற்கான ஒரு கிரியையை நீங்கள் செய்வீங்க. கர்த்தர் போதுமானவராய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். விசுவாசிக்கிறவர்கள் உடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? இன்றைய நாளிலும் இதுவரைக்கும் நாங்கள் விசுவாச ஜெபமே செய்தில்லை. என்ன ஜெபம்? ஒரு சின்ன பிள்ளை ஜெபிக்கிற மாதிரி, ஆண்டவர் எனக்கு சுகந்தாருங்க, இந்த தேவை எனக்கு சந்திங்க. ஆனாலும் இன்றைய நாளில் நாங்கள் அடுத்த ஒரு பரிமாணத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகிறோம். உங்களுக்கு இருக்கிற தேவைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒத்தடியா நீங்கள் பெரிய ஒரு காரியத்துக்கு அல்ல. ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீங்களே ஆண்டவர். விசுவாசம் இல்லாமல் அல்ல, உம்மை பிரியப்படுத்துறது கூடாத காரியமே ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் விசுவாச குறைவுள்ளவர்கள் தேவனிடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்ற அன்றைக்கு நான் பேதுரு ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு தேவனுக்காக நான் சில காரியங்களை செய்ய போகிறேன். தேவனுக்காக நான் காரியங்களை நடப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. தேவன் என்னோட விசுவாசத்தை கனம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி, நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நீர் என்னோடு பேசியிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இது நான் அதில் கிரியையிலே போடத்தக்கதான கிருபை எனக்கு கட்டளையிடுங்க. அது உண்மை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறத போல நீங்கள் என்ன இதனாலே சோதித்து பாருங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் பெருகட்டும், எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.